ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்போ வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம், டீனேஜ் பிள்ளைங்கலாம் அவங்களுக்கு கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பிசாசு வந்து அவன் எண்ணங்களில் தான் அந்த அந்த ஆசை, அந்த ஃபோர்ஸ், அந்த அந்த ஒரு ஒரு மோகம் அது வந்து பிசாசு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எனக்கு இது கடவுள் அனுமதினா, கடவுள் அது அப்படிதான் அனுமதிச்சிருக்காரு. ஏன்னா அதை வந்து நம்ம ஜெயிச்சு அந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், உலகத்தில் இருக்கிற இச்சைகள், ஆசைகள், மோகங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லாத்தையும் வெறுத்து அதை நம்ம மேற்கொண்டு அந்த சோதனை மேற்கொண்டு யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு, தாவீதுக்கு சோதனை வந்துச்சு, யோபுக்கு சோதனை வந்துச்சு, புதிய ஏற்பாடு பவுலுக்கு சோதனை வந்துச்சு. அநேக சோதனை, அநேக பரீட்சை, எவ்வளோ பாடுபட்டு வந்தாலும், எவ்வளோ ஆசைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சு நம்ம கள்ளம் கபடற்ற ஒரு குழந்தை போல வாழ முடியாதான் கடவுள் வந்து விரும்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசாசை தோற்கடிக்கணும், அந்த உலகத்தை தோற்கடிக்கணும், உலகத்தில் ஆசை நம்ம வெறுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பேர் டீனேஜ் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வருகிற சினிமா சீரியல் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கூட உலகத்தாருக்கு தான் தெரியாது, உலகத்தாருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க சினிமா பாட்டு அவ்வளோ சுவாரஸ்யமாக பாடுறாங்க. இத்தனையோ பெண்டிகாஸ்ட்டு, சிஎஸ்ஐ, ஆர்சி, என்ன நிறைய டினாமினேஷன் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், வேத்தஞ்சு பிள்ளைகள் கூட என்ன பண்ண சினிமா பாடல் கேட்குறாங்க. சினிமா அந்த லவ் சாங், அதை வந்து அந்த மெலோடி சாங்ஸ், அந்த லவ் சாங்ஸ் அதெல்லாம் பாடி அதெல்லாம் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க, ஆர்வமாக பாடுறாங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சினிமா சீரியலை பார்க்கறது நம்ம நிறுத்தணும். சாதாரண சினிமா, அந்த சீரியல், அந்த சினிமா பாடல் இதையே நம்ம மேற்கொள்ள முடியலாம். நம்ம எங்கேருந்து பிசாசை மேற்கொள்வோம், அந்த கருக்கையும் மேற்கொள்வோம். கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வாய்ப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் ரெக்வஸ்ட்னா பேரண்ட்ஸ் முதல்ல கேட்டுங்க. பேரண்ட்ஸ் வந்து சினிமா பார்க்கறது, சினிமாவில் ஒரு நல்ல கருத்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சீரியலில் நாடகத்தில் ஒரு நல்ல கருத்தும் இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அதெல்லாம் பார்க்க அதில் இருக்கிற விஷயம் கேட்டு அது நல்லது 100க்கு 100 ஒன்று நல்லது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தவறான உறவுகள், தவறான காரியம், குடி, கொலை, அப்படிதான் கற்பழிப்பு, அப்படிதான் வீடியோலாம் எடுக்கிறாங்க. அப்படிலாம் தான் நீ நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நியூஸ்லாம் பாருங்க. எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் பேப்பர் இருந்தாலும் சரி, அந்த கள்ளக்காதலன் அவர் தொடர்பு, இவர் கொலை பண்ணார், இவங்க இந்த கள்ளக்காதலி கொலை பண்ணாங்க, இவங்க விட்டு ஓடிட்டாங்க, இவங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க. ஏனென்றால் கள்ளக்காதல், கள்ள தொடர்பு, இந்த அந்த இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும். ஏன்னா அதை தான் வந்து உலகம் வந்து ஒரு பெரிய அது இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் அதை படிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் அதை தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட். அதனால என் கருத்து என்னன்னா, நம்ம கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெறுக்கணும். நம்ம வெறுத்த தான் நம்ம பிள்ளைகள் வெறுக்கணும். நம்ம அப்படி பிள்ளைகளை கட்டுக்கப்போ வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளர்க்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம முன்மாதிரியாக நம்ம ஃபர்ஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு சில வீடியோ சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்காதீங்க, என்ன பார்த்தா வேந்துருவீங்க, நீங்கள் ஏசப்போ பாருங்க, பார்த்தா நீங்கள் கரெக்டாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆனால் அப்படி சொல்கிறவங்க ஒருத்தரோட நம்ம அங்கீகரிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏன்னா ஏசப்போ வந்து நம்ம பக்கத்துலையோ, இல்லை நம்ம பக்கத்து வீட்லையோ, இல்லை